எல்லாரும் விளையாங்க. தலைவர் வராரு. வணக்கம் வணக்கம் ஐயா கும்பிடுறாங்க. வணக்கம் ஐயா. வாங்க வாங்க. எல்லாரும் விளையாங்க. தலைவர் வராரு. வணக்கம் வணக்கம் ஐயா கும்பிடுறாங்க. வணக்கம் ஐயா. வாங்க வாங்க. என்னையா தலையாரி, என்ன விஷயம்? ஐயா, அடிக்கடி வந்து கிண்டல் பண்றதா நம்ம ஊர் பொண்ணுங்க புகார் சொன்னாங்களே, அந்த அசலூர் மைனர் இவன் தான். அப்படியா? இவனை புடிச்சு கட்டுக்கிறேன். யாரு ஐயா இவங்க? இந்த புத்திசாலிகளா நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் அசலூர் மைனர் இல்ல. எனக்கு உங்க ஊர் தான் சொந்த ஊரு. சொந்த ஊர் யாருக்கு? எங்க தாத்தாவுக்கு. உங்க தாத்தாவா? அட ஆமாங்கிற, நான் மூக்கையா தேவரோட பேரன். யோ, தேவர் பேரலாமையா? அப்படியா? பேரனா? யோ, தேவர் பேரன்னு கதையா விடுற? என்ன முகஜாடைய பார்த்தா அப்படி தெரியலையே. இது நல்லா இருக்கு. மூக்கு கண்ணாடியும் சொட்டத்தலையுமே என் தாத்தாவை பார்த்திருப்பீங்க. என்னையும் அதே மாதிரி பார்க்கணும்னா குறைஞ்சது 50 வருஷம் ஆகும். ப்ளீஸ் வெயிட். பிடிக்கல? பிடிக்கலையா? இந்தாப்பா, தேவரையா எங்களுக்கெல்லாம் தெய்வம் மாதிரி. எப்படியோ ஒரு பேரை நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எங்களை ஏமாத்த நினைச்ச, உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவோம். என்னது என்னது? உண்மையை சொல்லு. ஆளுக்கால என்ன விரட்டுறதுலே இருங்க. சரி, எல்லாருக்கும் சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. இந்த ஊர்ல சபாபதின்னு ஒரு சலவை தொழிலாளி இருந்தாரா? இல்ல, நீ யார் சொன்னது? இருந்தார். இருந்தாரா? அவருக்கு சாவித்திரின்னு ஒரு பொண்ணு இருந்தாங்களா இல்லையா? ஆமா, இருந்துச்சு. அதுக்கு என்ன? இருந்தாங்கல்ல. அவங்கள தேவரோட புள்ள காதலிச்சாரா இல்லையா? அவர் காதலிச்ச பொண்ணையே அவருக்கு கட்டி வச்சு அவங்க 2 பேரையும் சிங்கப்பூர்ல குடி வச்சாரா இல்லையா? குடி வச்சாரு. குடி வச்சாருல்ல. ஆமா. தேவரும் அடிக்கடி சிங்கப்பூர் போயிட்டு வந்தாருல்ல. ஆமா, உண்மைதான். ஒரு நாளைக்கு ஊருக்கு பொதுவா ஒரு ரேடியோ பெட்டிய பிரசன்ட் பண்ணாரா இல்லையா? ஆமா, நம்ம பஞ்சாயத்துல பாடிக்கிட்டு இருக்க. இன்னும் பாடுதா? அத ஏன் பிரசன்ட் பண்ணாரு? ஏதோ அவருக்கு பேரம் பிறந்திருக்கிறதாக சொன்னாரு. அந்த ஏதோ பேரன் தான் நான். தேவரோட சரித்திரம் பக்கத்தூர் கூட தெரிஞ்சதுதான். என் தாத்தா வச்சே. இதெல்லாம் யாரு உனக்கு சொல்லி கொடுத்தா? எங்க தாத்தா தான். அதை தவிர இத பாருங்க. ஓ, ஐம் சாரி. ஐயோ, புரியாதோ. நீங்க நம்பலங்கிறதுக்காக என் தாத்தாவை நான் மாத்திக்க முடியுமா? அது சரிப்பா, நீ மூக்கையா தேவர் பேரங்கிறதுக்கு உங்ககிட்ட வேற என்ன ஆதாரம் இருக்கு? மச்ச நிச்சயம் இருந்தா காமிச்சிருவேன். முள்ளிமலைக்காரங்க வெறும் பேச்ச நம்ப மாட்டாங்க. நீங்க தாத்தா சொன்னது ரொம்ப சரியா போச்சு. தாத்தா, யூ ஆர் கிரேட். உங்களுக்கு ஆதாரம் தானே வேணும். எங்க பையே? ஆழாக்கு மாதிரி இருக்கான். இப்படி ஒரு அடியாள் உங்களுக்கு தேவையா? ஏய் குர்ற, எங்க காணோம்? குள்ளா அமிக்கிட்டியா? எங்க போச்சது? இருந்தா தானே இருக்கே. இந்தாங்க, நான் படிக்கட்டுமா? மகா கணம் பொருந்திய ஊர் தலைவர் அவர்கள் சமூகத்திற்கு மூக்கையா தேவரின் அநேக நமஸ்காரங்கள். எனது உடல்நிலை சரியில்லாததால் ஊர் வர முடியவில்லை. எனது சார்பாக என் பேரன் மருதுவை அனுப்பியுள்ளேன். இனி எனது எஸ்டேட் சொத்துக்களை அவனே பராமரித்துக் கொள்வான். எனக்கு கொடுத்த அதே மரியாதையை என் பேரனுக்கும் கொடுத்து கௌரவிப்பீர்கள் என நம்புகிறேன். என் தம்பி, இத முதல்லயே காட்டியிருக்கப்படாதா? எங்க காட்ட விட்டாங்க? ஆரத்தி எடுத்து வரவேற்க வேண்டிய தேவருடைய பேரனை இப்படி அடிச்சு இழுத்துக்கிட்டு வர வேண்டிய துர்ப்பாக்கியம் நடந்து போச்சே. தென்னை மரத்துல தேள் கொட்ட, பனை மரத்துல நெருக்கட்டுச்சான். பனை மரத்துல இல்ல, இங்கதான். நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? நீங்க மரத்தடியிலே உட்கார்ந்துருக்கீங்க. மைனர் பண்ண தப்புக்கு அண்ணன் என்ன தப்பிட்டாரு? இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் தப்பிடுறேன். அவனே தலையாரி, தம்பி குளூர்ல நடுங்குது. தேவரையா விட்டு களைச்சிட்டு போ. வீடு தெரியுமா? தெரியாதா? வா. உண்மைதான். முதலாளி நடைய பார்த்தாலே தெரியுது, தேவரையாவோட பேரன்தான். யோ, தேவரோட பேர நாயா? நான் இன்னும் நடக்கவே ஆரம்பிக்கல. யாரு அவன்? குள்ளா, அடிக்க தெரியுதுல? தூக்கிட்டு வா. ஒரு கோட்டு கிடைக்குமா? உன் சைஸுக்கே வா, தள்ளு. மைனரே, என்னடா உங்களுக்கு விஷயம் தெரியுமா? முள்ளிமலைக்காரனுங்க உங்களுக்கு விரிச்ச வலையில ஒரு சாம்பிராணி வந்து மாட்டிக்கிட்டான். துவச்சு எடுத்துட்டானுங்க. கடைசியில பார்த்தா அவன் மூக்கியா தேவை பேரனா. நல்ல வேலை நான் மாட்டல. இப்படி சொல்லிட்டா ரொம்ப பேரும் மாட்டிக்கிட்டாங்க. சும்மா இருங்க. அவன் எப்படி உங்களை கண்டுபிடிச்சு பழி வாங்குறேன்னு சபதம் போட்டிருக்கான். பெரிய சரஸ்வதி சபதம். சாம்பிராணி சபதம் தானடா. புகச்சிடுறேன்.
அதே முகம், அதே நிறம், அதே புறம். வேர்க்குது, தொடச்சுக்க. ஜார்ஜ்ங்கிறது யாரு? எங்க தாத்தா. ஆந்தனி? அது எங்க அப்பா. பீட்டர் யாரு? எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கே. நான் தான் பீட்டர். தண்ணி ஊத்துறது இல்லையா? அதெல்லாம் காலைல அரை பாட்டில், சாயந்தரம் அரை பாட்டில் தன்னால நடக்குது. ஓ, இதை கேட்டீங்களா? வானம் பிடிக்கிறது, பூமி விளைகிறது, சமயத்துல பெய்யலனா விளைய மாட்டேங்குது. சரி சரி, வா, கதவை தர. யோ தலையாரி, அநியாயமா தேவர் பேரனை பஞ்சாயத்துல நிறுத்தினீங்க. அந்த அசலூர் மைனர் உன் மூஞ்சில நல்லா கரிய பூசிட்டான் போ. மைனர் என் மூஞ்சில மட்டும்தான் பூசினான். ஆனா இவன் தேவர் பேரன்னு சொல்லிக்கிட்டு ஊர்காரங்க அத்தனை பேர் மூஞ்சிலையும் கரிய பூசிட்டான். என்னையா சொல்ற? தலைவர் சொன்னா நம்புவீங்க, தலையாரி சொன்னா நம்பவா போறீங்க? நான் யாருங்கிறத அவனுக்கும், அவன் யாருங்கிறத உங்களுக்கும் காட்டுறேன். இந்த காலத்து பொண்ணுங்களா இந்த சிரிப்பு சிரிக்கிறீங்களே, நான் சொல்ற விடுகதைக்கு பதில் சொல்லுங்கடி பாக்கலாம். அக்கா தங்க உறவு உண்டு, அண்ட அண்ட வீடு உண்டு, கிட்ட கிட்ட வந்தாலும் தொட்டு கொள்ள முடியாது. எங்க ஊரு நாட்டு பாடல வெட்டி பேசாம பாடுறதும் இல்லாம அதுக்கு சரியான விலையும் சொல்லிட்டியே, அது எப்படி? இது பார் பெருசு, நான் இதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்ததே கிடையாது. ஆனா இந்த ஊரை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும். அது எப்படி உனக்கு தெரியும்? பெருசு, ஒவ்வொரு தடவையும் எங்க தாத்தா சிங்கப்பூருக்கு வரப்ப இந்த ஊரை பத்தியும் உங்களோட பழக்க வழக்கங்களை பத்தியும் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நானும் கொட்ட கொட்ட முடிச்சு கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன் உன்னை பத்தி கூட நிறைய சொல்லிருக்காரு. என்ன பத்தி சொல்லிருக்காரு? பெருசு, சின்ன வயசுல நீ ரொம்ப பிரமாதமா பாடுவியா? உன் பாட்டு கூட என் தாத்தாவுக்கு ரொம்ப பிடிக்குமாமே. அந்த காலம் ஒரு பொன்னான காலம். பௌர்ணமி நிலவில நான் பாட்டு பாடிக்கிட்டே வெளியே வருவேன், உங்க தாத்தாவும் வருவாரு. நாங்க ரெண்டு பேரும் வந்தா நிலவே போயிடும். அவர் மடியில நான் படுக்க, என் மடியில அவர் படுக்க. அன்னைக்கு பூரா விடிய விடிய அம்மாவாசைதா. அப்போ உங்க தாத்தாவுக்கு கேப்பக்களியும் மொச்சக்கொட்டை குழம்புன்னா கொள்ள ஆசை. மோப்பம் படிச்சுக்கிட்டு என் பின்னாலேயே அலைவாக. அப்போ ஏன் ஒரு மாதிரியா இருக்கிய? ஒண்ணு இல்ல பெருசு, வர வழியில ஒரு பொண்ணோட பாட்டு கேட்டேன். அது என் மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு. இந்த ஊர்ல எந்த பக்கம் திரும்பினாலும் பாட்டு சத்தம் கேட்கும். பிறந்தாலும் பாடுவாளுக, போனாலும் பாடுவாளுக. பாட்டுங்கிறது இந்த மண்ணோட கலந்தது. அது சரி, எந்த சிறுக்கி உன் மனசை பாதிக்கிற அளவுக்கு பாடுனவ? அதை விட்டு தள்ளு. நீ வயசு பையனா, மூக்கு முழியமா, லட்சணமா இருக்கில்ல, அதனால எவ்வளவு கொத்திக்கிட்டு போலாம்னு வசிய பாட்டு பாடியிருப்ப. இது வசிய பாட்டு இல்ல பெருசு. முள்ளு மேல ஒரு குயில் உட்கார்ந்து பாடினா எப்படி இருக்கும்? ரொம்ப பாவமா இருக்கு. அப்படிதான் இருந்தது இந்த பொண்ணோட பாட்டும். ஒண்ணு புருஷன் போனான்னு பாடியிருப்பா, இல்ல காதலிச்சவன் போனான்னு பாடியிருப்பா. அது கிடக்கட்டும், நீங்க சாப்பிடுவாங்க. அப்போ நீ போ பெருசு, நான் போட்டுக்கிறேன். உங்க தாத்தா சாப்பிட்டு முடிச்சு வெத்தலை பாக்கு போடுற வரைக்கும் பக்கத்திலேயே இருக்க சொல்லுவாங்க. நீங்க பரிமாற கூட வேண்டாங்கிறீங்களே.
அவகதே யாரா நீ? என் வள்ளிய நீதான கொன்ன. என் வள்ளிய நீதான கெடுத்த பொண்ணு. அறிவிட்ட முட்டா பயல. அவர் சிங்கப்பூர்ல வந்து 3 நாள் தான் ஆகுது. அவரு தான் வள்ளிய கெடுத்தாருன்ற அரஞ்சனா. என் வள்ளிய கொண்டது நீதானே. என் வள்ளிய கெடுத்தது நீதானே. என் வள்ளிய கொண்டது நீதானே. என் வள்ளிய கெடுத்தது நீதானே. என் வள்ளிய கெடுத்தது நீதான்டா. உன்னை விட மாட்டேன். என்ன இது ஒரே குழப்பமா இருக்கு? ஊர் இல்ல காலடி எடுத்து வச்சோன்னா ஆளை வச்சு அடிச்சானுங்க. ஊருக்குள்ள வந்து அடையாளம் கட்டும் உயிர் எடுத்தானுங்க. இங்க நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா எவனோ பைத்தியக்காரன் வந்து நானா கொலகாரன் கழுத்து பிடிச்சு நிற்கிறான். அது வந்து முதலாளி அவனுக்கு வள்ளின்னு ஒரு முறப்பொண்ணு இருந்தான். அவன் மேல உசிரியே வச்சிருந்தான். இந்த ஊர்ல ஒருத்த அவளை கருப்பு வச்சு கொன்னுட்டான். அதுல இருந்து இவன் பைத்தியமாவே ஆயிட்டான். இந்த ஊருக்குள்ள புதுசா யாரு நுழைஞ்சாலும் இவன் இப்படித்தான். நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. வாங்க முதலாளி வாங்க. பிள்ளையாரப்பா, பரமசிவா, பரமசிவா, அண்ணே பரமசிவா, இந்த வந்துட்டேனே. பலத்த கரவொலி கடைய தலைவர் பேசினார். இந்தாங்க பேப்பரு. ஏன்னா பேப்பரை தூக்கி போட்டீங்க? நான் படிக்கிறதுக்கு முன்னால நீ ஏன் படிச்ச? படிச்சதுல என்னென்ன தப்பு? நீ எப்படி வேணாலும் படி. நான் படிக்கும் போது ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். நான் உபயோகப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் அடுத்தவங்க உபயோகப்படுத்தணும். அண்ணே அப்படியே பார்த்தா கூட பேப்பரை பிரிண்ட் பண்ணும் போது படிக்காமலா பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. அது தப்பே இல்ல. சமையல்காரன் கூட சமைக்கிறதுக்கு முன்னால உப்பு இருக்கா உரப்பு இருக்கான்னு குடிச்சு பார்த்துட்டு தான் சமைக்கிறான். ஆமா, அது தப்பு இல்ல. ஆனா இன்னொருத்தன் சாப்பிட்ட சாப்பாட நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கணும். நல்ல வித்தியாசமான கொள்கை என்ன. ஏன்னா நாடு கெட்டு போச்சே. என்ன எப்படி சொல்றீங்க? நேத்துக்கு சுடுகாட்டு வழியா வரும்போது புருஷன் சமாதிய பொண்டாட்டி விசிறி எடுத்து வீசிக்கிட்டே இருந்தா. அடாடாடாடா, என்ன பக்தி பாத்தீங்களா? புருஷனுக்கு சமாதியில கூட வேர்க்க கூடாதுன்னு விசிறி விட்டுட்டு இருக்கான். நானும் அப்படித்தான் நினைச்சு கேட்டேன். ஏமா புருஷன் சமாதி வேர்க்க கூடாதுன்னு விசிறிக்கிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட பத்தினி பொண்ணை நான் பார்த்ததே இல்லைன்னு. அதுக்கு அவசரம்னா இல்லைங்க, சீக்கிரம் சமாதி காஞ்சிருச்சுன்னா இன்னொரு ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் பாருங்க, அதுக்காகத்தான் வீசிக்கிட்டு இருக்கேன். என்ன இப்படி கூடவா பொம்பளை? சில பொம்பளைங்களை நம்பவே கூடாது. இவ எப்பவுமே இப்படிதாண்டி, எதையுமே கண்டுக்கிறது இல்ல. எப்ப பார்த்தாலும் உங்க அண்ணனே நினைச்சு புலம்பிட்டு இருக்காத. எங்க கூட எஸ்டேட்டுக்கு வா. நான் எதுக்கு? ஏய் பொண்ணு தாயி, புதுசா ஒரு முதலாளி வந்திருக்காரு. சிரிப்பு சிரிப்பா பேசுறாரு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என் சந்தோஷம் இல்ல எங்க அண்ணனோட போயிடுச்சு. நானும் விடிஞ்சதுல இருந்து கூட்டுட்டே இருக்கேன். இவ காதலையே போட்டுக்க மாட்டேங்கிறாளே. இந்த பாரு பொண்ணு தாயி, உன் அண்ணனுடைய ஆசையெல்லாம் நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணுங்கிறதா. நீ அவனையே நினைச்சு நினைச்சு அழுது கருத்து போயிட்டீன்னா, ஜெயில இருந்து தப்பிச்ச உங்க அண்ணன் திரும்பி வந்தான்னா அவனை தேத்துறது ரொம்ப கஷ்டம்டி. கை குழந்தை அழுதா பாலுக்கு அழுகுதும்பாங்க. கல்யாணமான பொண்ணு அழுதா குடும்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. கண்ணு பொண்ணு அழுதா ஒரு மாதிரியா பேசுவாங்க. எச்சல முழுங்கி தாகத்தை தீர்த்திட முடியாது. எழுதுன எழுத்த அழுது அழிச்சிட முடியாது. ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு எங்க கூட வாத்தா வா. எங்க போற? நீங்க அப்படி போங்க, நான் இப்படி வரேன். நடக்கட்டும் நடக்கட்டும்.